வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 7 பல் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 20 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 வெங்காயத்தை. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இது உப்பு, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பயன்கள் என்னென்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தனியா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. வாணலி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ வாணலி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் எண்ணெயை ஊற்றுறேன். நான் தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகு, உளுந்து, பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, ஜீரகம், அரிசி. இதில் நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், தனியாவை. இதில் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது வாணலியில் எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு மீனை போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். இந்த இதில் நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போது நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி. இப்போது இதில் சேர்த்துட்றேன். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவும் கெட்டியும் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. நல்லா புளி தண்ணியும் நல்லா ஊற்றணும், சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். நல்லா மீன் உள்ளே முழுகிற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மீன் வெந்துருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.